அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட். ஸோ இதில் நம்ம கெமிஸ்ட்ரியில் முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். 50 முக்கியமான தலைப்புகள். ஸோ ஏற்கனவே நம்ம இயற்பியல் ஃபிசிக்ஸ் பார்த்தோம். அடுத்து கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரியில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தனிமங்கள் சேர்மங்கள் ஒரு டாபிக், அமிலங்கள் காரங்கள் உப்புகள் 2 டாபிக், 2வது பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் 3வது உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம் 4வது. ஸோ மொத்தமாக கெமிஸ்ட்ரி 4 டாபிக் தான் இருக்கும். ஸோ இதில் இந்த டாப்பிக்கு நீங்கள் என்னென்ன புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். 50 முக்கியமான டாபிக் பார்க்கலாம். ஸோ 7th டேர்ம் 1ல் சேர்மங்கள். ஸோ இதை பற்றி படிச்சுக்கோங்க. இதில் பக்கம் எண் 34 இருக்கும். அதே மாதிரி பொதுவான சேர்மங்களும் அவற்றின் வேதியியல் வாய்ப்பாடும் இது பக்கம் 36 இருக்கும். அடிப்படை அணுத்துகள்கள் பக்கம் 46 இருக்கும். அடிப்படை துகள்களின் மின்சுமை மற்றும் நிறை ஸோ பேஜ் நம்பர் பக்கம் 47 இருக்கும். அதே மாதிரி அணு மற்றும் நிறை எண் இது பக்கம் 47. இது 7th டேர்ம் 1ல் இருக்கும். அடுத்து 7வது டேர்ம் 2 சமச்சீரில் டேர்ம் 2ல் இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது பக்கம் எண் 54. நொதித்தல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது பக்கம் எண் 56. வெப்ப ஏற்பு மற்றும் வெப்ப உமிழ்வேதி மாற்றங்கள் அப்படின்னு இருக்கும். அது பக்கம் 58. அடுத்து 7th டேர்ம் 3ல் அமில நீக்கி ஆன்டிபயாட்டிக் வலி நிவாரணிகள் 85, 86, 87 3 பக்கம் தான் படிக்கணும். இது ஒரே ஒரு புக்கு. 7th டேர்ம் 3ல் ஒரே ஒரு தலைப்பு தான். அடுத்து 8th புக்கில் சேர்மம் மற்றும் பொதுப்பெயர் சேர்மங்களின் பயன்கள். இந்த சைடு ஃபுல்லாக பக்கம் எண் வந்திருக்கு. அதேமாதிரி வேதிப்பொருட்கள் மற்றும் அவற்றால் ஏற்படும் விளைவுகள், ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு பயன்கள், அமிலமலை. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆசிட் ரெயின் சொல்லுவோம் இங்கிலீஷில், அமிலமலை. அடுத்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து கரிம அமிலங்கள் மற்றும் அவை உள்ள பொருட்கள் மற்றும் அமிலங்களின் பயன்கள். இது ரொம்ப முக்கியம். சில பொதுவான காரங்கள் மற்றும் அவற்றில் காணப்படும் பொருட்கள் காரணிகளின் பயன்கள். ஸோ இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புகளில் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம சொல்கிற இந்த டாபிக் மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிறங்காட்டிகள் நிறம் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் பெயர் மற்றும் வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். இயற்கை வாயு, உயிரி வாயு, நிலக்கரியின் வகைகள், பெட்ரோலியம், மாற்று எரிபொருள், சூரிய ஆற்றல். இந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்திருக்கும். ஸோ அதுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக ரொம்ப முக்கியம். இந்த சைடு பேஜ் நம்பர் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 9th புக்கு பார்த்தீங்கன்னா கலவைகளை பிரித்தெடுத்தல், பிரவுனியன் இயக்கம் மற்றும் டிண்டால் விளைவு ரொம்ப முக்கியமான டாபிக். ஐசோடோப்புகள், ஐசோபார்கள் மற்றும் ஐசோட்டோன்கள் இதுவுமே இந்த 3 டாபிக்குமே ரொம்ப முக்கியமானது. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்க வினைகள் ரொம்ப முக்கியமானது. அமிலங்களும் மூலங்களும், அமிலங்கள் பயன்கள், ராஜ திரவகம் ரொம்ப முக்கியமானது. காரங்களின் பயன்கள், பிஹெச் அளவீடு. இந்த பிஹெச் அளவீடு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். உப்புகளின் பயன்கள், கனிம கார்பன் சேர்மங்கள், புற வேற்றுமை வடிவத்துவம், மருந்துகளின் மூலங்கள், அட்டவணை. ஸோ அட்டவணை 16.2, 16.3 16வது சாப்டரில் இந்த 2 அட்டவணை மட்டும் பார்த்துக்கோங்க. பக்கம் 194 இருக்குது. அதுமாதிரி வேதியியல் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். பக்கம் 196 இருக்குது. உணவு சேர்க்கைகள் 197. சரியா? இந்த உணவியல் கலப்படத்தில் இந்த உணவு சேர்க்கைகள் ரொம்ப முக்கியமானது. 197 பக்கத்தில் இருக்குது. 10th புக்கில் பார்த்தீங்கன்னா ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படும் நிகழ்வுகள், உலோகவியல் தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள், தாதுக்களின் வகைகள், தமிழ்நாட்டில் கிடைக்கும் தாதுக்கள், அலுமினிய தாமிரம் இரும்பு உலோகவியல், உலோக கலவைகளின் வகைகள், நீரேறிய உப்புகள், வேதிவினையின் வேகம், சிறப்பொருட்களின் பிஹெச் மதிப்பு ரொம்ப முக்கியமானது. வினைச்செயல் தொகுதியின் அடிப்படையில் கரிம சேர்மங்களின் வகைப்பாடு, ஐயூபேக் பெயரிடுதல் பின்னோட்டு. சரியா? பெயரிடுதலில் பின்னோட்டு. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் 10th படிக்க போகிறீங்க. ஸோ கம்மியான டாபிக் தான் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை. இந்த 50 டாபிக் படித்தாலே நீங்கள் ஈஸியாக ஒரு 3 to 4 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் எடுத்துடலாம் வேதியியலில். ஸோ இந்த வேதியியலில் 50 டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த டெலகிராம் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் உங்களுக்கு இது பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.